அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 31 9ஆம் வகுப்பு பொது தமிழில் இயல் 4 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் செஸ்டர் கார்ல்சன். ஓகேங்களா, செஸ்டர் கார்ல்சன் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இங்கிலாந்தில் முதல் தானியங்கி இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? இங்கிலாந்தில் முதல் தானியங்கி இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? ஆன்சர் ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படிங்கிறவர் தான். ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படிங்கிறவர். கவிஞர் வைரமுத்து எந்த ஊரில் பிறந்தார்? கவிஞர் வைரமுத்து எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர் மெட்டூர் அப்படிங்கிறதுல பிறந்தார். கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா 2003ஆம் ஆண்டு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புறநானூறு. அந்தர தார்மய நே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல் கரையண்டவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? அந்தர தார்மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தமநூல் கரை கண்டவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி. அடுத்த வினா, சொன்னோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? சொன்னோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் எது சரி? தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்று 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. மூவறிவு கொண்ட ஜீவன் எடுத்துக்காட்டு எறும்பு, ஓரறிவு உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு மரம் அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்தும் சரியானது தான். இஸ்ரோவின் 9வது தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? இஸ்ரோவின் 9வது தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் கே சிவன் அவர்கள். 9வது தலைவர். ஓகேங்களா, கே சிவன். அடுத்த வினா, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் விக்ரம் சாராபாய். அப்துல் கலாம் நாட்டின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக இருந்தார்? அப்துல் கலாம் அவர்கள் நாட்டின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக இருந்தார்? 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கார். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் அப்துல் கலாம் அவர்கள். தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி அவர்கள். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? சால தவ தட குட என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றின் வல்லினம் மிகாது. விழி தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியானது? அனைத்தும் சரியானவை தான். ஏன் எதற்கு எப்படி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஏன் எதற்கு எப்படி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுஜாதா. அடுத்த வினா, பொறுத்துக. ஏவு ஊர்தி. ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை அப்படின்னா மிசைல். கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். காணொளி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுபிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே என பாடியவர் யார்?
பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புது பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள். சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் திருவனந்தபுரம். ஆன்சர் என்ன? திருவனந்தபுரம். முதல் தானியங்கி பண இயந்திரம் எந்த ஆண்டு பொருத்தப்பட்டது? முதல் தானியங்கி பண இயந்திரம் எந்த ஆண்டு பொருத்தப்பட்டது? 1967. நெறிப்படுத்தினர் என்பதில் இன் என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன? ஆன்சர் இறந்த கால இடைநிலை. உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் வளர்மதி அவர்கள். மயில்சாமி அண்ணாதுரை எந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் சேர்ந்தார்? மயில்சாமி அண்ணாதுரை எந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் சேர்ந்தார்? ஆன்சர் 1982 சேர்றார். 1982. ஸோ இதோட 4வது இயல் முடியுது. ஸோ அடுத்தது 5வது இயல் பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.